குட் ஈவினிங் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். இன்றைக்கி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருந்தது? இன்றைக்கி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ரீசன் என்ன? இன்றைக்கி எந்தெந்த செக்டார்ஸ் எல்லாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க? எந்தெந்த செக்டாரில் வீக்னஸ் இருக்குது? நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்? சில முக்கியமான கம்பெனிஸுக்கு குளோபல் ப்ரோக்கரேஜஸ் வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கம்பெனிஸ்? அது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான கம்பெனிஸோடைய Q1 பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது? ஃபர்தராக இன்றைக்கி சில கம்பெனிஸ் நல்ல அப்சைடு மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு. அது என்னென்ன ஸ்டாக்ஸு, அது என்ன ரீசன்னால் மேலே போயிருக்கு அப்படிங்கிறத எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இன்றைக்கி சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 776 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போயிருக்கு. நிஃப்டி பார்த்திங்கன்னா 228 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போயிருக்கு. கிட்டத்தட்ட இந்தியன் பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 1% வந்து மேலே போயிருக்கு. ஸோ கண்டினியூஸ் லாஸஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ப்ராட் பேஸில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக லார்ஜ் கேப் கம்பெனி, மிட் கேப் கம்பெனி, அப்புறம் ஸ்மால் கேப் கம்பெனி, இந்த எல்லா கேபிட்டலைசேஷன் இருக்கிற கம்பெனிஸ்லேயுமே நல்ல ஹியூஜ் பையிங் இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்தது. இன்றைக்கி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பாசிட்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஓரளவுக்கு ரிலாக்ஸ் ஆகிருக்கு. அதாவது யூஎஸ் அண்ட் ஈரான் இடையில் போயிட்டுருக்கிற அந்த வாரோடைய டென்ஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு இறங்கியிருக்கு. ஸோ அமெரிக்கா வந்து அட்டாக் பண்ணுறத கம்மி பண்ணிட்டாங்க. இதனால் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து நல்லாவே இறங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிட்டுருக்கிற Q1 குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நல்ல பாசிட்டிவாக வந்துட்டுருக்கு. ஸோ முக்கியமான மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரெண்ட் க்ரூட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $87 வரைக்கும் சரிஞ்சிருக்கு. இந்திய ரூபாயுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகிட்டுருக்கு. பாண்ட் ஈல்டு வந்து நியூட்ரல் ஆகிருக்கு. அப்புறம் இன்ஃப்ளேஷன் ரேட் பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு ஸ்டேபிளாக இருந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் இந்தியன் இன்ஃப்ளேஷனில் பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு நியூட்ரல் லெவல் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் இதே லெவலில் இருந்ததுன்னா ஓரளவுக்கு நாளைக்குமே பார்த்திங்கன்னா மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஏஷியன் மார்க்கெட்ஸ் ஒரு அளவுக்கு மிக்ஸ்டு ட்ரெண்டில் தான் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து FII அண்ட் DIIஸோடைய டேட்டா பார்க்கும்போது FIIs வந்து நெட் செல்லர்ஸாக இருக்காங்க, DIIs வந்து நெட் பையர்ஸாக இருக்காங்க. ஸோ இன்றைக்கியோடைய செக்டர் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி டாப் பெர்ஃபார்மர்ஸ் யார் அப்படின்னா IT செக்டர், மீடியா, பேங்கிங் செக்டர், ஃபைனான்ஷியல் சர்வீசஸ், ஆட்டோமொபைல், அப்புறம் கன்சியூமர் செக்டர். இன்றைக்கி ரொம்ப வீக்காக இருந்த செக்டர் பார்த்திங்கன்னா ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆனதுனால இந்த செக்டரில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து இருந்தது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அப்ஸ்ட்ரீம் எனர்ஜி கம்பெனிஸ்லேயும் இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர் வந்து இருந்தது. இன்றைக்கி IT செக்டர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னு பார்த்திங்கன்னா, குளோபல் ப்ரோக்கரேஜ் IT செக்டர் வந்து இப்போதைக்கு ஓரளவுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவான வியூ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரீசன்னால தான் IT ஸ்டாக்ஸ் இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. சில முக்கியமான கம்பெனிஸோடைய ரிசல்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். அதில் லாரஸ் லேப் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான ஏர்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரோக்கரேஜஸுமே பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான அவுட்லுக் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கம்பெனிக்கு ஒரு பை ரேட்டிங்குமே கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடாவுடைய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லி நம்பர்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது. இப்போதைக்கு இந்த கம்பெனி அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஒரு ஸ்ட்ராங்கான குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக இந்த ஸ்டாக் உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நாம் இம்பார்ட்டன்ட் ப்ரோக்கரேஜ் கால்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டால்மியா பாரத். இந்த கம்பெனிக்கு சாய்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிற கம்பெனி பை ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டார்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $2405 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஷேர் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 20% மேலே போகிற பொட்டென்ஷியல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்கமிங் டேஸில் இந்த கம்பெனியுடைய ஃபினான்ஷியல்ஸ் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து டாக்டர் லால் பேத்லேப்ஸ். இந்த கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பெட்டரான Q1 ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி இன்றைக்கி ஒரே நாளில் பார்த்திங்கன்னா 7% வரைக்கும் ஒரு ரேலி கொடுத்துருக்கு. இதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் பார்த்திங்கன்னா நொமுரா இந்த கம்பெனிக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $2085. ஸோ ஃபர்தராக இந்த கம்பெனியோட டயக்னோஸ்டிக் செக்ஷனில் பார்த்திங்கன்னா அதிகமான ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த பை ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். இவங்களும் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல Q1 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நொமுரா இந்த கம்பெனிக்குமே பை ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $1200. ஃபர்தராக அப்கமிங் டேயில் நல்ல லோன் க்ரோத் இருக்கும், கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் நொமுரா இந்த பை ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து யுனைடெட் ஸ்பிரிட்ஸ். இந்த கம்பெனியோடைய குவார்ட்டர்லி நம்பர்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாகவே வந்திருக்கு. நொமுரா இந்த கம்பெனிக்கு
₹1600 டார்கெட் ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, கம்பெனியோடைய ப்ரீமியம் ப்ராடக்ட் செக்மெண்ட்டில் அப்கமிங் டேல நல்ல டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த பை கால் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து லாரஸ் லேப்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரே நாளில் 8% வந்து டச் பண்ணி அரௌண்ட் 52 வீக் ஹையில் ட்ரேடிங் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ செவரல் டிஃப்ரெண்ட் ப்ரோக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஸ்ட்ராங்கான பை ரேட்டிங் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ Q1 நம்பர்ஸுமே நல்ல பாசிட்டிவாக இருக்குது. இவங்களுடைய அப்கமிங் க்ரோத்தை பேஸ் பண்ணி தான் நிறைய புரோக்கர்ஸ் வந்து இந்த பை கால் வந்து கொடுத்துருக்காங்க. நான் சொல்ல போகிற இந்த செக்டார்ஸை உங்களுடைய ஃபோக்கஸில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓரளவுக்கு லாஸ்ட்டு மந்த்தை விட இந்த மந்த்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து இப்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா? இதனால் நீங்கள் சில செக்டார்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸை இப்போதைக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனது இந்த கம்பெனிஸோடைய ப்ராஃபிட் மார்ஜின்ஸை வந்து ரொம்பவே பாதிப்புக்கு ஏற்படுத்தும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஏஷியன் பெயிண்ட், பர்ஜர் பெயிண்ட்ஸ், ஜேகே டயர்ஸ், அப்போலோ டயர், எட்டர்னல் இந்த மாதிரி கம்பெனிஸில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இன்னைக்கு க்ரூட் ஆயில் பிரைஸ் ஓரளவுக்கு கூல் டவுன் ஆனால் மட்டும்தான் இந்த செக்டரில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இன்னும் சில முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்னஸ் ஸ்டீல் அண்ட் இன்ஃப்ரா கம்பெனி இன்னைக்கு ஒரே நாளில் 5% அப்பர் சர்க்கியூட் வந்து ஹிட் பண்ணியிருக்கு. இது ஒரு 3rd கன்சிக்யூட்டிவ் கெயின்ஸ். இந்த ரேலிக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கான குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸ் தான். இந்த ஸ்டாக் உங்களுடைய ஃபோக்கஸில் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரூ யூல் அண்ட் கம்பெனி. இந்த கம்பெனிக்கு ஒரே நாளில் இன்ட்ராடேயில் மட்டுமே 20% அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா யூஎல்டி தான் ஆஃபீஸ் மீட்டிங்ஸில், கான்ஃபரன்ஸ், கேன்டீன், அப்புறம் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அந்த கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ்னால இந்த ஷேர்ஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்து பிஎன் கட்கில் ஜுவல்லர்ஸ் ஸ்டாக் பார்த்திங்கன்னா 8% வரைக்கும் இன்றைக்கி ஒரே நல்ல இன்க்ரீஸ் ஆகிருக்கு. Q1 நெட் ப்ராஃபிட் வந்து 52% இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்கமிங் டேயில் ஸ்ட்ராங் ஃபெஸ்டிவல் சீசன் வருது இல்லையா? இதனால டிமாண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக நீங்களும் இந்த கம்பெனியை வந்து ரேடரில் வச்சுக்கோங்க. பேங்க் ஆஃப் பரோடாவுடைய நெட் ப்ராஃபிட் 48% டிக்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பேங்க் ஆஃப் பரோடாவை இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஐடியா. ஸோ நீங்கள் ஏர்னிங்ஸை பேஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாரஸ் லேப், டாக்டர் லால் பேத் லேப்ஸ், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், பேங்க் ஆஃப் பரோடா, பிஎன் கட்கில் ஜுவல்லர்ஸ். ப்ரோக்கரேஜஸ் ஆக்ஷன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கம்பெனிஸ் டால்மியா பாரத், லாரஸ் லேப், யுனைடெட் ஸ்பிரிட்ஸ், டாக்டர் லால் பேத் லேப்ஸ், அப்புறம் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். அடுத்து இந்த க்ரூட் ஆயில் பேஸ் பண்ணி நீங்கள் மெயினாக கொஞ்சம் சேஃபாக இருக்க வேண்டிய கம்பெனிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியன் பெயிண்ட்டு, பர்ஜர் பெயிண்ட்ஸ், ஜேகே டயர், அப்போலோ டயர், அப்புறம் எட்டர்னல் லிமிடெட். மொமெண்டம் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நியூஸ் பேஸ் பண்ணி ஒரு நல்ல ரேலி கொடுத்த கம்பெனிஸில் ஆண்ட்ரி யூல் அண்ட் கம்பெனி, அப்புறம் மேக்னஸ் ஸ்டீல் அண்ட் இன்ஃப்ரா, இதில் ஃபோக்கஸில் வச்சுக்கோங்க. ப்ராப்பரான அனலைசிஸுமே பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் நடந்த முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 5 to 10 மினிட்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபர்தராக இதே மாதிரியான டீப்பான ரிசர்ச் பேஸ்டு நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் டெய்லி வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.